வெறும் தண்ணியை மட்டுமே குடிச்சு உயிர் வாழ்ற நபரை பத்தி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, சில பேர் பார்த்திருப்பீங்க. ஆனா வெறும் டூத் பேஸ்ட மட்டுமே சாப்பிட்டு உயிர் வாழ்ற நபரை பத்தி கேள்விப்பட்டீங்களா? 600 ரூபாய்க்கு 250 கிராம் சிறுநீர் சேல் பண்ணிட்டு இருக்கோம்டா, வேணும்ன்றவங்க வந்து வாங்கிக்கோங்கடா செல்லங்களா அப்படின்னு கூவி கூவி ஒரு டீம் வித்துட்டு இருக்கு. இப்ப நம்ம உலகமே ஏறிட்டு இருக்க கோல்ட் பிரைஸ் நினைச்சு நித்தம் கண்ணீர் ஒடிச்சிட்டு இருக்கோம். ஆனா ஒரு பக்கம் சத்தமே இல்லாம ஒரு நாடு ஒட்டுமொத்தமா ஒரு ஜாக்பாட்டை தட்டி தூக்கி இருக்காங்க. சோ இந்த 3 இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷனை பத்தி தான் உங்ககிட்ட பேச போறேன். ஹலோ மை டியர் மதர்ஸ் அண்ட் ஃபாதர்ஸ், பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், உங்க எல்லாருக்கும் ஒரு ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை காமன் டாக் சேனல். வீடியோ ஃபுல்லா பாருங்க, ஆடியோ கிளியரா கேளுங்க. அண்ட் ஒன் மோர் திங், ஐ அம் சுபத்ரா குமரையன் அஸ் சுபா. 18 வயசு சின்ன பையன் ஒருத்தன் லைஃப்ல நிறைய அட்வென்ச்சர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டிருக்கான். நிறைய அட்வென்ச்சர் பண்ணிட்டும் இருந்திருக்கான். ஆனா அப்படி பண்ண அட்வென்ச்சர்ல கடைசியா இப்போ ஒரு விஷயம் பண்ணியிருக்கான். அதுல வந்துட்டு ஒரு பனி மலைகளுக்கு நடுவுல கடந்த 10 நாட்களா சிக்கி தவிச்சிருக்கான். அவனை மீட்கவே முடியாது அப்படின்ற லெவலுக்கு அவனே நினைச்சிருந்திருக்கான். ஏன்னா நம்ம வந்துட்டு அவ்வளவுதான், நம்ம இன்னமும் வந்துட்டு யாருமே நம்மளை மீட்க முடியாது, நம்ம ஒரு இடத்துல வந்து சிக்கி இருக்கோம், இன்கேஸ் அப்படியே நம்மளை மீட்டு கொண்டு வந்தா அந்த நேரத்துல நம்ம உயிரோட இருக்கணும் அப்படின்றதுக்காக நிறைய முயற்சிகள் எடுத்திருக்கான். அந்த முயற்சியில தான் நமக்கு இப்ப சாப்பிடறதுக்கும் சாப்பாடு இல்லை, இருக்கிறத சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற அந்த ஆத்து தண்ணி, உருகுன பனி, டூத் பேஸ்ட், அவன் வச்சிருந்த டூத் பேஸ்ட் அப்படின்னு இதெல்லாம் சாப்பிட்டே அந்த 10 நாட்களும் உயிர் வாழ்ந்திருக்காரு. அப்போ ஓகே, இந்த ஆத்து தண்ணி ஓகே, உருகுன பனி கூட ஓகே, டூத் பேஸ்ட்லாம் சாப்பிட்டு எப்படிரா அப்படின்ற மாதிரி இருக்கு. இந்த பையன் சோலோ ஹைக்கிங் அட்வென்ச்சரை கடந்த பிப்ரவரி 8ஆம் தேதி ஆரம்பிச்சிருக்காரு. ஓகே, நம்ம வந்துட்டு பயணம் செய்யலாம் அப்படின்னு ஆரம்பிச்ச அந்த நடைபாதை பாத்தீங்கன்னா, அந்த மலை தொடரோட உயரம் பாத்தீங்கன்னா 2500 மீட்டர். அந்த உயரத்துல போக 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 அவருக்கு எந்த ஒரு தொடர்புமே, அதாவது பேரண்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், எந்த ஒரு கான்டாக்டுமே இல்லாம போயிடுச்சு. அவங்க எல்லாருமே வந்துட்டு ஓகே, இந்த குறிப்பிட்ட நாள்ல அவன் ரிட்டர்ன் வந்துருவான் அப்படின்னு நம்பிட்டு இருந்த நாள்ல அந்த பையன் வரல. அதுக்கப்புறம் தான் அவங்களோட பேரண்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. அப்போ அந்த பொதுவாக அந்த சைனாவோட ஆவோ டாய் அப்படின்ற இந்த நடைபாதையை பொறுத்தளவு இருக்கிறதுலயே ரொம்ப ரொம்ப சவாலான நடைபாதை தான் அது. அதுல போனவங்க, அதுல பயணம் செஞ்ச கிட்டத்தட்ட 20க்கும் மேலான நபர்கள் எங்க போனாங்க அப்படின்னே தெரியல, காணாம போயிட்டாங்க. சோ இப்படிலாம் பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் அங்க இருக்கிற உள்ளூர் அதிகாரிகள் இந்த இடத்துல பயணம் செய்யாதீங்க அப்படின்னு சொல்லி நிறைய உத்தரவுகள் பிறப்பிச்சிருக்காங்க. அப்படி பிறப்பிச்சிருந்தாலும் சில தைரியசாலிகள் இந்த மாதிரி நிறைய அட்வென்ச்சர் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப ரொம்ப கனவுகளோட இருக்கிறவங்க எல்லாம் என்ன நடந்தாலும் பரவாயில்லன்ட்டு போக ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படி போன பையன் தான் இவன் காணும் அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணதோட விளைவு தான் கிட்டத்தட்ட 30 பேர் கொண்ட மீட்பு குழு அந்த பையனை மீட்டு கொண்டு வரதுக்கு போராடி இருக்காங்க. அப்படி போய் மீட்டு கொண்டு வரும்போது தான் தெரியுது அந்த பையன் எதையோ சாப்பிட்டு இந்த மாதிரி உயிர் வாழ்ந்திருக்கான். ஆனா உடல் அளவுல ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்கான் அப்படின்றது தெரிய வந்திருக்கு. அவன்கிட்ட விசாரிக்கும் போதுதான் சொல்றான், நான் என்ன உயிர் வாழ வைக்கணும் அப்படின்றதுக்காக இருக்கிற எல்லா டூத் பேஸ்டையும் சாப்பிட்டேன், அதுதான் என்ன உயிர் வாழவும் வச்சுது அப்படின்னு சொல்லியிருக்கான். இது ரொம்பவே ஆச்சரியமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். இப்படி எல்லாம் கஷ்டப்பட்டு உயிரை பணைய வச்சு இந்த அட்வென்ச்சர்லாம் லைஃப்ல பண்ணிதான் ஆகணுமா அப்படின்னு கேட்டா அதுதான் அட்வென்ச்சர் அப்படின்னு சொல்லிட்டு பதில் சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஓகே, அட்வென்ச்சர்லாம் ஓகே தான், ஆனா அப்படி பண்ணணும் அப்படின்றதுக்காக டூத் பேஸ்ட் எல்லாம் சாப்பிட்டா எப்படி, போறப்ப ஒரு புளியோதரை, தயிர் சாதம் இப்படிலாம் எடுத்துட்டு போலாம்ல, என்ன தெரியல. ஓகே, மொக்க ஜோக் தான், புரியுது, டென்ஷன் ஆகாதீங்க. இப்போ நம்பர் 2, உலகத்துல இருக்கிற உலோகங்கள்ல ரொம்ப ரொம்ப விலை உயர்ந்த உலோகம் எது அப்படின்னு கேட்டா எல்லாரும் மோஸ்ட்லி சொல்ற பதில் கோல்டு தான், கோல்டு மட்டும் தான். பின்ன சும்மாவா, நாளுக்கு நாள் கிரகம் ரேட்டு எப்படி ஏறுது பாத்தீங்கல்ல. சோ இந்த மாதிரி இந்த கோல்டு ரேட்டு ஸ்கையை தொட்டுட்டு இருக்க இந்த டைம்ல ஒரு பக்கம் 1000 டன் தங்கத்தை ஒரே இடத்துல உலகத்துல கண்டுபிடிச்சிருக்காங்க. என்னப்பா இது கோல்டு, அதுவும் 1000 டன் கோல்டா அப்படின்னு நீங்க கேட்கலாம். சைனால தான் இப்படி ஒரு கண்டுபிடிப்பு நடந்திருக்கு. இதோட இப்போதைய மதிப்பு, அதாவது இன்னைக்கு நிலவரப்படி அதோட மதிப்பு எவ்வளவு அப்படின்னு கேட்டா கிட்டத்தட்ட 7 லட்சம் கோடிக்கும் அதிகம் அப்படின்னு சொல்றாங்க. 7 லட்சம் கோடி ரூபாய்க்கும் அதிகம் அப்படின்னு சொல்றாங்க. இத கேட்டா என்னடா, நம்ம நாட்டுல என்ன எத்தனையோ அகழ்வாராய்ச்சி பண்றோம், இன்னும் என்னென்னவோ பண்றோம், நமக்கு இப்படி ஒரு தங்க சுரங்கம் எல்லாம் கிடைக்கவே மாட்டேங்குதேப்பா. ஒருவேளை அப்படிலாம் கிடைச்சிட்டா அதை வச்சும் நம்ம நாட்டுல அரசியல் பஞ்சாயத்து அப்படின்ற பேர்ல ஏதாவது காமெடி பண்ணிட்டு இருப்பாங்களோ, அதனாலதான் நமக்கு கிடைக்கலையோ அப்படின்ற சந்தேகமும் எனக்கு இருக்கு. ஓகே, சைனாவோட ஹூனான் அப்படின்ற பகுதியில தான் இந்த ஒரு கண்டுபிடிப்பு நடந்திருக்கு. இந்த கண்டுபிடிப்பு அப்படின்றது உலகத்துல இருக்கிற ஒட்டுமொத்த கோல்டு மார்க்கெட்டையே சும்மா அலற விட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம். சோ இப்ப இந்த இடம் தான், இந்த ஹூனான் அப்படின்ற இந்த இடம் தான் கோல்டு பிசினஸ்ல ஒரு முக்கியமான இடமா மாறி இருக்கு. இந்த தங்க சுரங்கம் அப்படின்றது
சுரங்க துறையையும் தாண்டி இன்னும் பெரிய பெரிய அளவுல வேலை வாய்ப்பையும் உருவாக்க போகுதாம். இப்ப இந்த கண்டுபிடிப்பால அந்த சைனாவோட டோட்டல் இக்கானமி கிராஃப் அப்படின்றது எங்கேயோ ஏறிட்டு போகுது. வாட் அ லக்கியஸ்ட் கண்ட்ரி இல்ல. இன்ஃபோ நம்பர் 3, தமிழ்நாட்டுல பசுமாடு கோமியத்தை பத்தின சர்ச்சை ஒரு பக்கம் அப்பப்போ ஓடிட்டு தான் இருக்கு. அப்படி இருக்கிற டைம்ல சைனால இப்ப அதை விட ஒரு வித்தியாசமான சம்பவத்தை பண்ணிருக்காங்க. அது சரி, சைனானாலே வித்தியாசம் தானே அப்படின்னு நீங்க கேட்கலாம். போற போக்குல சம்பவம் பண்றது சைனாவுக்கு ஒன்றும் புதுசு இல்லதான். ஆனா இந்த சம்பவம் ரொம்பவே வேற மாதிரி புதுசுக்கன்னா புதுசு. இப்ப சைனால அங்க இருக்கக்கூடிய மிருக காட்சி சாலை அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, முடக்குவாதத்தை குணப்படுத்தும் அப்படின்னு சொல்லி ஒரு மருந்தை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அந்த மருந்து வேற ஒன்றும் கிடையாது, புலியோட சிறுநீர். இந்த திரவத்துல இருக்கிற எல்லா மருத்துவ குணங்களுமே ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்ற மாதிரி சொல்லிதான் அதை சேல் பண்றாங்க. அதே நேரத்துல இந்த மாதிரி வந்துட்டு 250 கிராம் பாட்டில் வந்து 600 ரூபாய் 50 யுவான்ஸ் அப்படின்னு சொல்லி இதுல இவ்வளவு நல்ல விஷயங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க சேல் பண்ணிட்டு இருக்குது. அங்க இருக்கிற நிறைய பேரை அதிர்ச்சியிலையும் ஆச்சரியத்திலையும் ஆழ்த்தி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த மருந்தை வாங்கிட்டு போயிட்டு நீங்க ஒயிட் ஒயின் கூட சேர்த்து இஞ்சி எல்லாம் சேர்த்து இதை நீங்க தடவுங்க, உங்களுக்கு முடக்குவாதமே போயிடும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி சேல் பண்ணாலும் இதை வாங்கிட்டு போன ஒருத்தர் இதை பத்தி சோசியல் மீடியால ஷேர் பண்ணிருக்காரு. அவர் அந்த மருந்தை பத்தி ஷேர் பண்ண அடுத்த செகண்ட்ல இருந்தே அங்க அந்த மருந்துக்கான அந்த எதிர்வினைகள், மக்களோட வெறுப்பு இது எல்லாமே குவிய ஆரம்பிச்சிருக்கு. சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, அதெல்லாம் சும்மா, இந்த புலியோட சிறுநீர் எல்லாத்தையுமே சரி பண்ணிரும் சொன்னதெல்லாம் சும்மாதான், அதை நான் வாங்கிட்டு வந்து ஒரு பிரோஜனமும் இல்லை அப்படின்ற மாதிரி எக்கச்சக்கமான கருத்துக்களை மக்கள் பதிவிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் அங்க ஒருத்தர் கேள்வி கேட்டிருக்காரு, என்னன்னா இப்போ இந்த மருந்து விற்கிறாங்க அப்படின்றது ஏதோ வணிக நோக்கத்துக்காகவா இல்ல ஆரோக்கிய பிரச்சனைக்கான ஆரம்ப புள்ளியா, ஒரே குழப்பமா இருக்கே அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கேட்டிருக்காரு. இதுல குழப்பம் என்ன, ஆரோக்கியத்துக்கு ஆப்பு வைக்கிறது அப்படின்றது சைனாக்கு கை வந்த கலை தானே. இதெல்லாம் நான் சொல்லித்தான் உங்களுக்கு தெரியணும்னு எந்த அவசியமும் இல்லை. பட் இருந்தாலும் ஒரே ஒரு கொரோனாவை ஸ்ப்ரெட் பண்ணி உலக மக்களோட வாழ்க்கையே அப்படியே திருப்பி போட்டுட்டாங்க அப்படின்ற ஒரே ஒரு காரணத்துக்காக அவங்கள எல்லாத்துக்கும் குறை சொல்லிட்டு இருக்க முடியல, மனசு கடந்து அடிச்சுக்குது தான். பட் என்ன பண்றது, வேற வழி இல்லை. அண்ட் ஃபைனலி இப்போ இந்த ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சிருக்காங்க, இப்படி ஒரு புது விஷயத்த கண்டுபிடிச்சிருக்காங்க, வித்தியாசமான விஷயத்த கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்ற அந்த புது இன்ஃபர்மேஷனை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதை தான் உங்ககிட்ட ஷேர் பண்ண நினைச்சேன். ஸோ இன்னைக்கு பேசின 3 இன்ஃபர்மேஷனுமே கிட்டத்தட்ட சைனாவை பத்தி தான் அப்படின்னு நினைக்கிறேன். அதனால எல்லாமே வித்தியாசமா தான் இருந்துச்சு. அதெல்லாம் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. அடுத்து ஒரு அசத்தலான டாபிக்கோட உங்ககிட்ட பேச வரேன். அது வரைக்கும் டாடா, பை பை, ஸ்டே ஹாப்பி, ஸ்டே ஹெல்த்தி. அண்ட் ஒன் மோர் திங், இந்த காலத்துல மத்தவங்க நம்ம மேல அக்கறை காட்டுறது ரொம்பவே ரேர். அதனால தான் சொல்றேன், நீங்களே உங்களை டேக் கேர்.